அழியக்கூடிய பொருளெல்லாம் நாங்கள் வந்து ரீமேக் பண்ணி இந்த கம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலம்ப சுதர கம்பு பிள்ளைங்க வந்து பழகிறதுக்கு சாஸ்திரப்படி ஆனால் நிறைவே கொடுக்கும் இந்த பொருள். சென்னையிலேருந்து கூட நமக்கு ஆர்டர் நிறையா வருது. சென்னையிலேருந்து இப்போ அதிகமாக பழைய கலாச்சாரத்தை வந்து திருப்பி நம்ம கொண்டு வந்து அரிசி எல்லாம் வச்சு தலையில வச்சு இப்போ வந்து காலகட்டத்தில் எங்களுக்கே கிடைக்க மாட்டுது. ரொம்ப இதுவும் அழிவுன்ற இடத்துல தான் இருக்குது. மேலூட்டி பார்க்குற எல்லாத்துக்கும் வணக்கம். மற்றபடி நம்ம கடை பார்த்தீங்கன்னா திருச்சி மெயின் ரோடு சந்தைப்பேட்டை பக்கத்தில் நம்ம கடை இருக்குது. இங்கே கூட ஓலைப்பெட்டி, சீர்கூடை, கோழிக்கூடை, ஆட்டு பஞ்சாரம், கோழி பஞ்சாரம் எல்லாமே மொத்தமாகவும் கடைக்கு எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வேறு என்ன அடிஷ்னலாக பண்ணுறோம்னா சீர்கூடை வந்து நம்ம கல்யாண விசேஷங்களுக்கு ஆர்டர் பண்ணுறது இதில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்ன டிசைன் வேணுமோ டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் பொருள் குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் அடிஷ்னலாக நம்ம வந்து மரக்கடை அதுவும் நம்ம சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம். கொச்சம், கிடுகு, தட்டி, சொலகு, மற்ற ஈச்சங்கூடை எல்லாமே வந்து நெல் சோமார கூட எல்லாமே நம்ம கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து நேரில் பார்த்தாலும் சரி, என்னோடய ஃபோன் கான்டாக்ட் கீழே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் சரி நல்லா பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் உங்களுக்கு. மற்றபடி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த தொழிலை வந்து நான் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம சீர்குடியை பற்றி சொல்ல போகிறேன். இது கல்யாண விசேஷங்களுக்கு வந்து நமக்கு வந்து நம்ம கலாச்சாரத்துப்படி இந்த சீர்குடையில் வந்து பழங்கள், அரிசி எல்லாம் வச்சு தலையில் வச்சு பெண்கள் வந்து நல்லா வரிசையாக கொண்டு போனால் அது அழகாக இருக்கும். இது பழைய கால கலாச்சாரம். இப்போ வந்து நாங்கள் ரீஒர்க் பண்ணி இது பழைய கலாச்சாரத்தை வந்து திருப்பி நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே கம்மியாக குறைஞ்சிட்டு வந்துருச்சு. இப்போ நாங்கள் புதுசாக இது பண்ணி ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாமே மக்கள் அதிகமாக விரும்பி போயிட்டுருக்காங்க. அழியக்கூடிய பொருளெல்லாம் நாங்கள் வந்து ரீமேக் பண்ணி இப்போ மக்களுக்கு கரெக்டான இடத்துல மேலூரில் அந்த இடத்துல கொடுத்துட்ருக்கோம். இது வந்து சீர்கூடை. இது சீர்லேயே ஒரு 4 படி கூட. இது எடுத்திங்கன்னா அதிலே 10 படி கூட வரும். இது சீர்கூடை. இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. மஞ்சள், எல்லோ, ஒயிட்டு, ஸோ நிறைய கலர்ஸ் வேரியேஷன் இருக்குது. ஆர்டர் டிசைனை அவங்க செலக்ட் பண்ணுறதை பொறுத்து நாங்கள் பண்ணி கொடுக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் வந்து. இதுவும் கொடுக்குறாங்க சீர்கூடைக்கு கல்யாணத்துக்கு. அதுபோக இந்த கூடையும் பார்த்தீங்கன்னா கல்யாண விசேஷங்களுக்கு இந்த கூடையும் சில பேர் பண்ணுறாங்க. இதுவும் முக்கால்வாசி இது கூட பனை மட்டையில் பண்ணியிருக்காங்க. இதுவும் நிறையா இப்போ வந்து காலகட்டத்தில் எங்களுக்கே கிடைக்க மாட்டுது. ரொம்ப இதுவும் அழிவுன்ற இடத்துல தான் இருக்குது. ஸோ இதுவும் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. நல்லாவும் கல்யாண விசேஷங்களுக்கு சாஸ்திரத்தை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் அதிகமாக வைக்கிறாங்க. ஸோ என்ன தான் பிளாஸ்டிக்கில் வச்சாலும் அது ஒரு நிறைவாக இருக்காது. இந்த பொருளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண விசேஷங்களுக்கு, ஒரு கோயில்களுக்காக இருக்கும், ஒரு விசேஷங்களுக்கு நல்லா வைக்கிறதுக்கு வந்து நல்ல சாஸ்திரப்படி மன நிறைவை கொடுக்கும் இந்த பொருள் வந்து. ஸோ இதுவும் சரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூடை வந்து ஈச்சங்கூடை. இந்த ஈச்சங்கூடை எதுக்குன்னா கல்யாண விசேஷங்களுக்கு வந்து சாதம் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த இது யூஸ் ஆகுது. ப்ளஸ் இது கோழியும் அடிக்கிற பஞ்சாரமும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இது பேர் ஈச்சங்கூடை. இதில் வந்து இந்த வெரைட்டிஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி அடிக்கிற பஞ்சாரம். இது கோழிகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற போது கொஞ்சம் சேஃப்டி, கொஞ்சம் பாதுகாப்புக்காண்டி இந்த கோழி பஞ்சாரம் இதையும் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுவும் இது நல்ல பொருள், நல்ல குவாலிட்டியாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் குவாலிட்டியில் இருக்குது. ஆல்ரெடி முன்னாடி வந்து நிறையா சொல்லியிருக்கேன். இதையும் பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொலகுலாம் இப்போ பிளாஸ்டிக்கில் அதிகமாக போட்டுட்ருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்கில் நீங்கள் என்ன தான் போட்டு நீங்கள் புடைச்சாலும் அந்த ஒரு கரெக்டாக அந்த கல் மண்ணெலாம் வெளில வர்றதில்லை. நம்ம இந்த சொலகை எடுத்து நம்ம வெந்தயம் போட்டு நம்ம மொழி வச்சிட்டோம்னா இது உடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ சென்னை மக்கள்லாம் முன்னாடிலாம் இதை வாங்குறதுல வெறும் பிளாஸ்டிக் வாங்கினாங்க. இப்போ சென்னையிலேருந்து கூட நமக்கு ஆர்டர் நிறையா வருது. சென்னையிலேருந்து இப்போ அதிகமாக சேல்ஸ் போயிட்டுருக்கு இந்த சொலகெல்லாம். இது நல்லா இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது? அப்புறம் சிலம்ப சுத்துற கம்பு. இந்த கம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலம்ப சுத்துற கம்பு பிள்ளைங்க வந்து பழகிறதுக்கு, நல்லா சுற்றி பழகிறதுக்கு, விளையாடுறதுக்குலாம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இது நம்மகிட்ட வந்து இருக்குது. இது நீங்கள் வாங்கிக்கலாம், நம்மகிட்ட இருக்குது. இதை தவிர வேற என்ன சொல்கிறது? இதுக்கப்புறம் இந்த கூடையை பார்த்தீங்கன்னா இந்த கூடை தான் உங்களுக்கு வந்து இந்த கூடை இருக்குது பார்த்தீங்களா? இது முழுகிறதுக்கு முன்னாடி இந்த எம்டி கூடையே அப்படி தான் வரும். ஸோ ஓகே, இது வந்து முழுகாத கூடை இருக்குது, நமக்கு முழுகாத கூடை இருக்குது, முழுகின கூடை இருக்குது, பெயிண்ட் அடித்த கூடை இருக்குது. எல்லாமே நம்ம அவைலபிளாக இருக்குது. இந்த நம்மகிட்ட கொச்சம் இருக்குது. ஸோ கொச்சம் பார்த்தீங்கன்னா சாரம் கட்டுற கொச்சம், ஆடு மாடு கட்டுறதுக்கு நம்ம கொச்சம் இருக்குது. தொங்கு சாரம் இருக்குது. தொங்கு சாரம்னா நம்ம கட்டடங்களில் வந்து நம்ம நின்று பெயிண்ட் அடித்து தொங்கி பெயிண்ட் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாரம் நம்மகிட்ட இருக்குது. அது போக ஓலைப்பாய் இருக்குது. ஓலைப்பாய் வந்து ஆட்டுக்குட்டி கறி வெட்டுறதுக்கு எல்லா யூஸுக்கும் நமக்கு வந்து ஓலைப்பாய் வந்து நம்ம யூசேஜ் அது நம்மகிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற
மரங்கள் அடிஷனலாக பண்ணுறேன். ஆல்ரெடி மரக்கடை வச்சுருக்கேன் நான். இது போக கூட்டு மாறு. இந்த கூட்டு மாறு பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இலைகள் நிறையா விதிரும். அதை வந்து நம்ம கூட்டுறதுக்கு கீழே குனியாமல் ஈஸியாக மக்களுக்கு வந்து கீழே குனிஞ்சு ரொம்ப பெயினாக இருக்குன்றாங்க. ஸோ இப்படி கூட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நின்றுட்டு கூட்டுறதுக்கு. இந்த இது இருக்குது. இதுலேயே நல்ல குவாலிட்டியெல்லாம் இருக்குது. 2-3 குவாலிட்டி இருக்குது. இது ஒரு குவாலிட்டி இருக்குது, இது ஒரு குவாலிட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலூரில் எங்கே எடுத்தாலும் நம்மகிட்ட கிடைக்காது, வேற எந்த கடையிலும் கிடைக்காது. இது வந்து ஊத்தா குச்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஊத்தா குச்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூங்கில போட்டிருப்பாங்க. லைஃப் நல்லா கொடுக்கும். ஒரு 10 வருஷம் ஆனாலும் கரெக்டாக அந்த லைஃப் நல்லா இருக்கும். இந்த கூட்டு மாறு வந்து இது நல்லா இருக்கும். இது நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது நீங்கள் எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணி தருவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது போக இந்த இருக்குது ஆடு மேய்க்கிற கம்பு, சுத்தியல் பிடி. ஸோ இந்த கம்பு பர்பஸ் எல்லாத்துக்கும் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இது நம்மகிட்ட இருக்குது. இதையும் பார்த்துக்குங்க. எப்போ வந்தாலும் நமக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எடுத்துறேன். இது போக மரங்கள் பண்ணுறேன். தகரமும் அதே மாதிரி சேல்ஸ் பண்ணுறேன். தகரம் பாருங்கள். இந்த தகரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.25, 10க்கு 2.25. ரேட்டு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான். அது நீங்கள் வாங்க, ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரேட் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். இது ஹோல்சேலாக தான் பண்ணுறேன் உங்களுக்கு. மேலூர்லேயே நம்ம கம்மியாக பண்ணித்தரோம் உங்களுக்கு. இது போக 15 ஃபீட் மரங்கள் இருக்குது, ஆரஸ்பதி கம்புகள் இருக்குது, கூடைகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஹோல்சேலாக பண்ணுறேன். டைரெக்டாக தான் வாங்குறேன். நான் யார்ட்டையும் வந்து விலைக்கு வாங்க மாட்டோம். நம்மகிட்ட வந்து ஹோல்சேலாக கிடைக்கும் எந்த பொருள் எடுத்தாலும் சரி. மேலூர் டிவியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே ஹோல்சேல் தான் நம்ம கடை பொறுத்த வரையும். நம்ம திருச்சி மெயின் ரோடு பைபாஸில் இருக்குது. பாய்ஸ் ஸ்கூல் பக்கத்தில் நம்ம கடை. எப்போ வந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.